கொட்டிடவா? சரிடா, என்ன மாதிரி பண்ணு. ஓய் குட்டி பையா, சொல்லுங்கக்கா. என்னடா சாப்பிடலையா? சாப்பாடு கொண்டு போய் கீழே கொட்ட போற. ஏன்டா, உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா? எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் வேற சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, அதனாலதான் இத சாப்பாடு கீழே கொட்டிட்டு வேற சாப்பாடு வாங்க போறேன். அதுக்கு நீ சாப்பாடை கீழே கொட்டணும்னு அவசியம் இல்ல. தட்டுக்கு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடு வாங்கிக்கோ, சரியா? ஓ, அப்படி கூட பண்ணலாமோ? சரிக்கா, நான் அப்ப சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன், சாப்பிட்டுவேன். குட் பாய். இப்படிதான் இருக்கணும். பிள்ளைங்க சாப்பாடை கீழே கொட்டணும்னாங்கன்னா இந்த மாதிரி கொட்ட விடாதீங்க. சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. சாப்பாடை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சதுமா? பரவாயில்லையே, நல்ல புத்திசாலி பிள்ளையால இருக்க. தேங்க்ஸ் சார். அந்த பையனுக்கு பக்குவமா எடுத்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்க. நல்ல பிள்ளையா இருக்க. தேங்க்ஸ் சார். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சாப்பாட்டோட அருமை என்னன்னு. ஆமா, நீங்க அந்த ரெஜினா மேடமோட ஸ்டாஃப் தானே? ஆமாங்க சார், நான் ரெஜினா மேடமோட ஸ்டாஃப் தான். ஓ, உங்களை ஃபுட் செக்ஷன்ல நிக்க சொல்லிருக்காங்களா? இங்க வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா சார், இனி அதைத்தான் கண்காணிக்க சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி சரி. எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லட்டா? சொல்லுங்க சார். வெளியாட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? ஃபுட்டை வாங்கும் போது சீக்கிரமா சாப்பிட்டு போகணுங்கக்காண்டி நிறைய ஃபுட்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்து யாராச்சும் பாக்குறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாக்குறவங்க தான் வெளியில இருந்து வந்தவங்களா இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்காங்கன்னு போய் பாருங்க. அந்த மாதிரி யாரும் தெரியலையே. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். யாரு சார்? அங்க பாருமா, கூட்டத்தோட கூட்டமா சேராம தனியா ஒரு ஓரமா உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. அவன் தான் வெளியில இருந்து வந்தவன். என்ன அந்த சார் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? யாரா இருக்கும் அந்த ஆளு? சரி, முதல்ல அவங்க கிட்ட போய் இன்விடேஷன் கார்டு இருக்கான்னு கேட்போம். நல்ல வேலை, யாரும் பார்க்கல. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். ரொம்ப பசிக்குது. ச்சே, என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ஒரு சாப்பாட்டோட அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ஹலோ மிஸ்டர். ஹலோ சார். சார், நீங்க பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா? இன்விடேஷன் கார்டு காமிங்க. ஐயோ, யாரோ நம்ம கிட்ட வந்து பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்னு கேக்குறாங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன செய்ய? இந்த குரல் வர எங்க கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, இங்க பாருங்க. பூஜா, நீயா? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி சென்னை வரைக்கும் வந்திருப்ப. சரி, இன்விடேஷன் கார்டை காமி. நீ பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா சொல்லு. என்கிட்ட இன்விடேஷன் கார்டு இல்ல பூஜா. என்னது, இன்விடேஷன் கார்டு இல்லையா? போய் சொல்லாதடா. நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்த. ப்ளீஸ் பூஜா, நீ நம்பு. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. பின்ன என்னடா, சாப்பிடுறதுக்கா வந்த? தயவு செஞ்சு கத்தாத ப்ளீஸ். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், மரியாதையா வெளியில போடா. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்க. ச்சே, நான் எங்க போனாலும் நான் நிம்மதியா இருக்க கூடாது, நிம்மதியா வேலை பாத்திர கூடாது, எங்கேயுமே இருக்க கூடாது. என் நிம்மதி கெடுக்கிறதுக்குனே வந்திருக்க. இங்க பாரு, நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. நான் சாப்பிட தான் வந்திருக்கேன். என்னடா திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மேடம், பாத்தீங்களா மேடம், இந்த பட்டிக்காடு என்ன பண்ணுதுன்னு? சுத்தி முத்தி அத்தனை பேர் இருக்காங்க, எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏமா இங்க கத்திட்டு இருக்க? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கவங்க முன்னாடி இப்படி கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? சார், இங்க பாருங்க சார், இவன் இன்விடேஷன் கார்டு இல்லாம உள்ள வந்திருக்கான். ஓசில சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கான் சார். அதான் நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். ஓ மை காட், என்ன ரெஜினா, உங்க ஸ்டாஃப் இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க? சார், சாரி சார். அவ ஏதோ தெரியாம பேசுறா. நான் தான் சொன்னேன்ல, இவ புது ஸ்டாஃப், இவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது சார். இங்க வந்திருக்காருல, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். என்ன சொல்றீங்க ரெஜினா? உங்க ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்டு யாரு என்ன ஏதுன்னு தெரியாம அந்த பொண்ணு இப்படி பேசுது? ஓ மை காட், என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்க சொல்லுங்க. சாரி சார், இனிமே இந்த தப்பு நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். ஏய் பட்டிக்காடு, இங்க வாடி. மேடம், இங்க வான்னு கூப்பிட்டேன். ஐயோ, என்னாச்சு? பூஜா இங்க வேலை பாக்குற பொண்ணா? ஐயோ, இது தெரியாம பூஜா வர நம்ம ரொம்ப கோவமா பேசிட்டோம். அவங்க மேடம் வர ரொம்ப சத்தம் போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? சரி, போய் பார்க்கலாம்.
ஏய் பட்டிக்காடு, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? எவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்க. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டுட்ட. இந்த ப்ராஜெக்டே நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கும். உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என் உயிரை வாங்காத. இல்ல மேடம், அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் மேடம். அவன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாரான் மேடம். என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் மேடம். இவ பெரிய உலகழகி, இவ பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரானா. என்னடி யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? என்ன? இல்ல மேடம், நான் சொல்றது உண்மைதான் மேடம். இவன் எங்க ஊர்ல இருந்து என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் மேடம் வந்திருக்கான். நான் நிம்மதியா வேலை பார்க்க கூடாது, என் வேலையை கெடுக்கணும்னு நினைச்சுதான் மேடம் அவன் என் பின்னாடியே வந்திருக்கான். நான் பல தடவை அவனை திட்டி அனுப்பி விட்டேன், இருந்தாலும் என் பின்னாடியே வாரான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஏதாச்சும் பிரச்சனையா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவ அழகுல என்னமோ நீங்க மயங்கிதான் இவ பின்னாடியே வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா உங்க அழகுல மயங்கி தான் நான் உள்ள வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மைக்குமேவா? தேங்க்யூ சார். என் பேர் அருண். உங்க நேம் என்ன? என் நேம் ரெஜினா. ரெஜினா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க்யூ அருண். ஏய் பட்டிக்காடு, இங்க என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போ, அங்க நிறைய வேலை இருக்கு, போய் பாரு. சரிங்க மேடம். அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. எங்களோட சொந்த ஊர் திருப்பூர். நான் ஒர்க்குக்காண்டி சென்னைக்காண்டி வந்திருக்கேன். ஓ அப்படியா? இவன் பார்க்க அழகா இருக்கான். இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம நம்ம கம்பெனிலே ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு கொடுத்து பக்கத்திலே உட்கார வச்சிடணும். இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அருண், நாளைக்கு காலையில எங்க கம்பெனிக்கு வந்துருங்க. உங்க கம்பெனில எதுவும் ஜாப் இருக்கா? ஆமா, ஒரு வேக்கன்ட் இருக்கு. அதுக்கு நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. சரி ஓகே, நான் நாளைக்கு காலையில உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரி அருண், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே பாய். எப்படியோ ஒரு வழியா நமக்கு வேலை கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, பூஜா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு வேலை. அவ வேலை பாக்குற ஆபீஸ்லயே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம பூஜாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க மேடம் கிட்ட என்ன பேசுன? நான் என்ன மாதிரி பேசிட்டு போறேன், உனக்கு என்ன? என்ன பேசுனேன்னு கேட்டேன். சொல்ல முடியாது. நம்மளை பத்தி தான் ஏதாச்சும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருப்பான். இன்னொரு தடவை என் கண்ணில் படு, அப்ப இருக்கு உனக்கு. மேடம், டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணிருக்கோம்? பொண்ணோட அப்பா சூப்பரா இருக்குன்னாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு ஆர்டர் நம்ம கிட்டே எடுத்திருக்காங்க. ஓ அப்படியா மேடம்? ஓகே மேடம். அதனாலதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா என்ன? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே வேற. என்ன காரணம் மேடம்? அது ஒண்ணும் இல்ல, அது பர்சனல். சரி ஓகே மேடம். அப்போ ஸ்டாஃப் எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்லலாம்ல? அதான் ஒர்க் முடிஞ்சிருச்சுல, எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லுங்க. சரிங்க மேடம். வாங்க பூஜா, இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எங்க சார், மேடம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பார்த்தா ரொம்ப திட்டு தான் வாங்கிட்டே இருந்தேன். விடுங்க விடுங்க, போக போக தான் உங்களுக்கு பழகும். சரி, மேடம் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நீங்களும் கிளம்புங்க. சார் நீங்க வரலையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். அந்த பிளாட்ல தானே நீங்க 2ஆம் நம்பர் ரூம், நான் 3ஆம் நம்பர் ரூம், கரெக்டா சார்? கரெக்ட் தான். அது நம்ம ஆபீஸ் கம்பெனியோடது. முக்கியமான கிளைண்ட் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு அந்த ரூம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன், நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, கஷ்டப்படக்கூடாதுன்னு. சரி, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். அப்பார்ட்மெண்ட் நல்ல பெருசா தான் இருக்கு. சரி போவோம். லிஃப்ட்ல போலான்னு பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகல. சரி, ஸ்டெப்லயே நடந்து போயிடலாம். இதான் நம்ம ரூம். சரி உள்ள போலாம். ஒரு வழியா ரூம்க்கு வந்தாச்சு. ரூம் பார்க்க நல்ல பெரிய ரூமா தான் இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், டயர்டா இருக்கு. அம்மா அப்பவே கால் பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. சரி, அம்மாக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லிடலாம். நம்ம ஃபோனுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, வேலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். என்ன பூஜா ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தேன், 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஃபோன் பண்ணல. ஒருவேளை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நம்மளே ஃபோன் போடலாம்னு நினைச்சோம், கரெக்டா ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ பூஜா. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. அம்மா கார்த்திகா எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. பேசுறியா அவகிட்ட? பேசுறேம்மா. பக்கத்துல மேனகா எல்லாரும் இருக்காங்களா? இரு பூஜா, நான் போய் கொடுக்கேன் போன. அம்மா போன்ல யாரு? பூஜாக்கா. பூஜாக்காவா? எப்படி இருக்கான்னு கேளுமா. வேலை பிடிச்சிருக்கா? பூஜா வேலைலாம் எப்படிமா உனக்கு பிடிச்சிருக்கா? வேலை சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்த உடனே எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா.
அம்மா அக்கா எங்க இருக்கான்னு கேளு. நீ இப்ப எங்கம்மா தங்கி இருக்க? இது எங்க ஆபீஸோட சேர்ந்ததுதான் 2 ஹவுஸ். இந்த ஹவுஸ்ல வந்து கெஸ்ட் எல்லாருமே தங்க வைப்பாங்களாம். சரி நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்ல, அதனால எனக்கு ஒரு சார் தான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கதாம்மா தங்கி இருக்கேன். நீ மட்டும் தான் தங்கி இருக்கியா? கூட பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யாரும் இல்லையா? இல்லம்மா இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கு. சரி பூஜா, அப்புறம் டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயும் கார்த்திகாவை ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி தான் இருக்குமா. செலவு நிறைய வரும் போல. அதனாலதான்மா என்ன பண்ணனே தெரியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அதான் நான் வேலைக்கு வந்துட்டேன்ல. எப்படி கார்த்திகாவோட மருந்து செலவு எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாம் கட்ட வேண்டி இருக்காது, எல்லாமே அவங்களே கெட்டியாச்சுன்னாங்க. மருந்து மாத்திரை செலவு மட்டும்தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, பாத்துக்கலாம். சரி நீ கார்த்திகா கிட்ட பேசணும் நீ இல்ல, இந்த குடுக்க. அம்மா இப்பதான் கார்த்திகாவை பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் மாத்திரை சாப்பிட சொல்லிட்டு தூங்க சொல்லியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கா. அப்படியா பூஜா? கார்த்திகா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்காளாம். அவ எந்திரிச்சோடனே அவனுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா சரிம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி நான் போன் வைக்கிறேன். சரி பூஜா. சே, குடும்ப கஷ்ட காரணமா தான் இப்படி வேலைக்குன்னு வந்தோம். வேலைக்கு வந்த இடத்துல இவ்வளவு கஷ்டம். என்ன பண்ண, திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது. மருந்து மாத்திரை செலவு நிறைய இருக்கு. இப்ப என்ன பண்ணனே ஒண்ணும் புரியல. சே, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. இது எப்படிமா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்?